என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க வந்தாயிரம். அப்பாவோட ஆசீர்வாதத்தோட இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஆண்டாக இருக்கணும்னு சொல்லி அப்பா கிட்ட மனசார நாங்கள் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த புத்தாண்டு தினத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் வெற்றிகளை தர வேண்டும் என்று நான் தாழ்மையோடு வேண்டுகிறேன். கண்டிப்பாக அப்பா அந்த வெற்றிகளை உங்களுக்கு வாரி வழங்குவார். அந்த வெற்றிகளோடு இந்த தமிழ் புத்தாண்டு இனிமையாக இருக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம். இன்னைக்கு பாபா சில விஷயங்களை சொல்லுவார், ஆனால் என்னன்னு நமக்கு புரியாது. அப்படி ஒரு விஷயத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கபடி டைரியிலேருந்து அந்த இது இருக்குது. இது நான் நேற்று படிக்கும் போது சரி இது மக்களுக்கும் படித்து காட்டலாம். கபடி டைரி அதை நீங்கள் படிச்சிங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லித்தருது. நேற்று நான் எதாச்சியாக இதை திரும்பி படிக்கும்போது இந்த ஒரு அத்தியாயம் 10ஆம் தேதி 3ஆம் மாதம் 1912 வருஷத்தில் பாபா அன்றைக்கி சொன்ன ஒரு கதையை தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். சில விருந்தாளிகளை அனுமதிக்காதேன்னு தலைப்பு போட்டுருக்கிறாரு கபடி. உண்மையிலே அது என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் சாய்பாபா வெளியே செல்வதைக் கண்டோம். அவர் திரும்பியதும் நான் மசூதிக்கு சென்றேன். என்னை பெயர் சொல்லி கூப்பிட்டார். தனது தகப்பனார் மிகவும் பணக்காரர் என்றும் கற்பனை செய்து பார்க்க இயலாத இடங்களிலெல்லாம் பணத்தை புதைத்து வைத்துள்ளார் என்று கூறினார். தான் மிகவும் இளமையாய் இருந்தபோது தனது தகப்பனாருடன் ஒரு முறை ஒரு சிறிய கருத்து வேற்றுமை ஏற்பட்டு ஒரு இடத்துக்கு சென்று விட்டார். அது ஒரு விசாலமான நெருக்கமான கள்ளிப்புதர்கள் நிறைந்த காடு. பெரும் செல்வங்கள் அங்கு பூமிக்கு அடியில் புதைந்திருப்பதை கண்டார். அவைகள் மேல் சாய்பாபா அமர்ந்திருந்தார். பிறிதொரு நாகப்பாம்பாக அவர் மாறிவிட்டார். சிறிது நேரம் தொடர்ந்து அமர்ந்த பின் அப்பால் சென்றுவிட தோன்றியது. எனவே அடுத்த கிராமத்துக்கு அவர் நகர்ந்து சென்று விட்டார். போகும் வழியில் திரும்பவும் மனித உடலை பெற்றுவிட்டார். அங்குள்ள ஒரு சந்துக்கு சென்றார். அங்கு மனிதர்களை கொன்றார். அங்கு சுற்றி திரிந்தார். ஆனால் அடிபடவில்லை. பின்னர் அவர் அங்கு பிச்சை எடுத்து கொண்டு திரிந்தார். புதையுண்டு கொண்டிருந்த அனைத்து புதையல்களையும் அவர் கொண்டாந்தார். மதிய ஆரத்தி வழக்கம்போல் நடைபெற்றது. நான் திரும்பி கொண்டிருந்த போது, இங்கே பார், கவனமாக இரு, சில விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களை அனுமதிக்காதே, தொல்லையூட்டக்கூடிய சில எண்ண அலைகளுக்கு நான் ஆட்படுவேன் என்றும் அவைகளை எதிர்கொள்ள வேண்டும் என்பதே அதன் பொருள். மதிய உணவுக்கு பின் நான் சிறிது நேரம் படுத்திருந்தேன். பின்னர் அண்ணா சாஹிப் முட்டாலிக் என்பவரின் உமா பெரிதாகிவிட்டாள் என்று கடிதம் வந்தது. சமய சமூக விழா ஒன்று செய்ய வேண்டும், இதற்கு செலவாகும். அமராவதியிலிருந்து நாராயணன் தாமான்கர் கடிதம் எழுதியிருந்தார். அவர்கள் அனைவருமே எல்லாவற்றிலும் மிக மிக பண நெருக்கடியை எதிர்நோக்குவதாக எழுதியிருந்தார். எனவே சாய்பாபா அளித்த எச்சரிக்கையை தேவையை நான் புரிந்து கொண்டேன். இதுதான் கபடி டைரியில் பாபா அந்த கதை எதுக்கு சொன்னார்னு நமக்கும் புரியாது. பாபா திடீர்னு கபடியை கூப்பிட்டு இந்த விஷயம் சொல்கிறார். எனது தகப்பனார் மிகவும் பணக்காரர் என்றும் கற்பனை செய்து பார்க்க முடியாத இடங்களிலெல்லாம் பணத்தை புதைத்து வைத்துள்ளார் என்று கூறினாராம். அது உண்மையிலே இந்த விஷயத்தை எதுக்காக சொன்னார்னு, இந்த கதையை எதுக்கு சொன்னார்னு கபடியோக்கும் புரியல. ஆனால் கடைசியில் கபடி ஒன்று சொல்லுவாராம். இங்கே பார், கவனமாக இரு, சில விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களை அனுமதிக்காதே, தொல்லையூட்டக்கூடிய சில எண்ண அலைகளுக்கு சில விருந்தாளிகள் வருவார்கள், அவர்களை நீ அனுமதிக்காதேன்னு சொல்லியிருக்கிறார். சாரி, அந்த எண்ணமூட்டம் இவருக்கு கபடிக்கு ஏன் அப்படி சொன்னான்னா, சில எண்ணங்கள் இவருக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வருமா, அந்த எண்ணங்களை நீ அனுமதிக்காது தான் பாபா எனக்கு சொன்னார், அதனால தான் அந்த விஷயத்தை அவர் என்கிட்ட சொல்லியிருப்பாருன்றதை கபடி உணர்ந்தார். உண்மையிலே இந்த கபடி டைரியை நீங்கள் படித்து பாருங்கள். உண்மையிலே ரொம்ப சில விஷயங்கள் நமக்கு புரியாது. நான் இப்போ தான் பல முறை படிச்சிருந்தாலும் அதோட உள்ளார்ந்த அர்த்தத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி இன்னும் அப்பா நமக்கு தரல. ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் பாபா, ஆனால் எதுக்காக அந்த விஷயத்த சொன்னார், ஏன் சொன்னார், அந்த சூழ்நிலைக்காக சொன்னாரா, இல்லை அதோட உள்ளார்ந்த அர்த்தம் என்ன என்பதை போக போக தெரிந்து கொள்ளலாம்.
நான் இப்ப அந்த கதை சொன்னேன்ல, அது எதற்காக பாபா சொன்னார். அவங்க அப்பா பெரிய பணக்காரரு. எடுத்துன்னு போய் கள்ளி முள்கறத புதையல நெறைய புதையல் இருந்தது. அங்க பாபா உட்காந்துருந்தாரு. அப்புறமா நாகமா மாறிட்டாரு. நாகமா மாறி அந்த ஊருக்கு போகும்போது திரும்பவும் அவரு ப பழைய மனித உருவுல கொண்டு வந்தாரு. திரும்ப ஒரு ஊர்ல போய் பிச்சை எடுத்தாரு. இப்படின்னு தொடர்ச்சியா அந்த கதைய நீங்க ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, வித்தியாசமான கதையாக இருக்கும். ஆனா, கபில்தேவ்க்கும் அதில ஒரு விஷயத்த சில விருந்தாளிகளை நீ உள்ளே அனுமதிக்காதன்றது, அந்த ஒரு பாயிண்ட்ட மட்டும் நமக்கு புரிய வைக்கிறாரு. நமக்கு என்னதான் பாபா மேல பக்தி இருக்கு, இல்ல பாபா மேல விழுந்து விழுந்து கும்பிடுறோம் அப்படின்னாலும், சில எண்ணங்கள் நம்மளையும் ஆட்கொள்ளும். தேவையில்லாத பயம் முதல்ல. தேவையில்லாத பயம் முதல்ல நமக்கு ஆட்கொள்ளும். தேவையில்லாத அ கெட்ட எண்ணங்கள் நமக்கு தேவையில்லாமயே வரும். அத நாம் எதிர்பார்க்க மாட்டோம். ஆனாலும் மனுஷனுக்கு வரும் அது. அதுமாரி கோபம். கண்டிப்பா கோபம் வரும். நம்ம பாபாவ கும்பிட்றோம், கோவப்படலான்னா கண்டிப்பா கோவப்படக்கூடாது தான். ஆனாலும் நம்மள மீறி இந்த கோபங்கள் வரும். அதுமாரி பொறாமை எண்ணங்கள். பொறாமை எண்ணங்கள் கண்டிப்பா வரும். இந்த மாரி எண்ணங்கள நாம இந்த மாரி விருந்தாளிகள நாம அனுமதிக்கக் கூடாதுன்னு தான் பாபா கபிலதேவுக்கு சொல்லியிருக்கிறார். இதுதான் உண்மை. நமக்கும் தான் அது பாபா சொன்னது. தேவையில்லாத விருந்தாளிகள்ன்றது இந்த மாரி விருந்தாளிகள் வந்துட்டு போறாங்களே, இவங்க வந்து சில விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வந்தா நல்லது நடக்கும். சில விருந்தாளிகள் வந்தா வீட்ல சண்டையே நடக்கும். அதுபோல இந்த மாரி விருந்தாளிகள உன் வீட்ல சேர்க்காதன்னு சொன்னதுக்கு காரணம், நாம வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு தான் பாபா அன்னைக்கு கபிலதேவுக்கு சொன்னாரு. இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அதுவுமா உங்களுக்கு பாபா சொன்ன ஒரு வாக்கியம். இந்த விருந்தாளிகள வீட்ல சேர்க்காதீங்க. வீடுன்றது உங்க எண்ணம். எந்தெந்த விருந்தாளின்றது உங்களுக்கு தெரியும். கெட்ட எண்ணங்கள், பயம், பதட்டம், மனக்குழப்பம், நம்பிக்கையின்மை இந்த மாரி எண்ணங்கள விருந்தாளிகள உங்க வீட்டுக்குள்ள சேர்க்கவே சேர்க்காதீங்க. யார சேர்க்கணும்? நம்பிக்கையும், பொறுமையும், வீரத்தையும் எல்லாம் நம்மளை கடவுள் காப்பாற்றுவார்ன்ற அந்த ஆத்ம உணர்வையும் உங்க வீட்ல விருந்தாளியா சேருங்க. உங்க வீடும் நல்லாயிருக்கும். நீங்களும் நல்லா இருப்பீங்க. அப்பா இன்னைக்கு புத்தாண்டு அதுவுமா இந்த விஷயத்த தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. அப்பாவுக்கு கொடான கொடி நன்றி. மீண்டும் ஒரு முறை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள தெரிவிச்சுக்கிறேன். அப்பாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி நான் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்றேன். சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம். ஓம் சாய்ராம்.